ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து 7 டேஸ் டூர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க நம்ம செடி வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மொக்கு வந்திருக்கு. செடி நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து 7 டேஸ் அப்படின்னா வந்து சன்லைட் வந்து 5 to 6 hours கன்ஃபார்மாக இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா செடி வந்து அந்த க்ரோத் இருக்காது. நீங்கள் வந்து நிழலான பயிர் வச்சிட்டிங்கன்னா ப்ராப்பர் க்ரோத் இருக்காது. அதனால் வந்து வைக்கும் போதே ஒரு 7 hours ஆச்சு சன்லைட் படுற மாதிரி வைங்க. அடுத்து வந்து நீங்கள் வாட்டர் தண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேல்த்தில் வந்து ட்ரையாக இருக்கணும். ஈரமாக இருந்தால் விட்டுருங்க, ட்ரையாக இருந்தால் மட்டும் கொடுங்க. அதிகமான வாட்டர் கொடுக்க வேணாம். அப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட் கவுடங்க்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. இப்போ உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா 2 weeks ஒன்ஸ் கொடுங்க. அதுபோக உங்களுக்கு ஏதாவது பூக்களில் வந்து பூச்சி தாக்குதல் வந்துச்சு அப்படின்னா நீம் ஆயில் கொடுங்க, மீனமின் கொடுங்க. அது வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கனாவே ஓரளவுக்கு டெவலப் ஆகிடும். பூச்சிகள் வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஓகேங்களா? அடுத்து ப்ராப்பரான க்ரோ பேக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் ரோஸ் செடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 to 3 years வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 years வரும். நீங்கள் வந்து ஒரு கரெக்டான க்ரோ பேக்கில் வைக்கல அப்படின்னா என்ன ஆகுனா இந்த செடியும் வீணாக போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வந்து நம்ம போயிச்சிடலாம். இந்த செடி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் மொக்கூட்ருக்கு.